ஹே காய்ஸ், ஜூவில் விலங்குகளை சுற்றி வேலி போட்டிருப்பாங்க இல்லையா? பெரும்பாலும் எல்லா விலங்குகளுக்கும் கம்பி வேலி இருக்கும். ஆனால் மான்களுக்கு மட்டும் மரத்தட்டிகள் இல்லை சுவர்களால் வேலி அமைச்சிருப்பாங்க. இது என்ன காரணம்னா, உள்ளே இருந்து மான்களால் வெளியே பார்க்கும்போது எதுவுமே தெரியக்கூடாது. ஒரு கம்பி வேலி போட்டிருந்தாங்கன்னா வெளியே என்ன இருக்குன்னு மான் பார்த்துருச்சு, அதாவது ஒரு புல்லோ இல்லை அதோட உணவை பார்த்துருச்சுன்னா அந்த வேலியை தாண்டி குதிச்சிருமா. இதே மரப்பலகையால் வேலி போட்டிருக்கும் போது, சுவரால் போட்டிருக்கும் போது அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. அதனால மான் அந்த இடத்த விட்டு தாவவே தாவாதான். காரணம் என்னன்னா, மானோட செல்ஃப் டிஃபென்ஸே தப்பிச்சு ஓடுறது தான். ஸோ அதுக்கு அட்டாக் பண்ண தெரியாது. அப்போ வெளியே என்ன இருக்குன்னு தெரியாமல் போய் ஒரு ஆபத்தில் மாட்டிக்க வேணான்னு அது உள்ளே இருந்துருமா. இதே மாதிரி தான் நம்மள பல பேர் இருக்கும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ். சின்ன வயசுலேருந்து சொசைட்டி, ஃபேமிலி, பொண்ணுன்னா தனியாக எங்கேயும் போகக்கூடாது, காலையில் போனால் சாயங்காலம் வந்துடணும், வெளிலெலாம் போய் தனியாக தங்கக்கூடாது, தனியாக எங்கேயுமே போகக்கூடாது, வேலைக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு நம்மளை சுற்றி ஒரு வேலி எழுப்பி வச்சுருக்காங்கல்ல. இந்த வேலி மானுக்கு போடப்பட்ட வேலி மாதிரி தான். நிச்சயமாக இது பாதுகாப்புக்காக இல்லை. அந்த மான் அந்த வேலியை தாண்டிட்டா ஜூவில் இருக்கவங்களுக்கு மெயின்டைன் பண்ண கஷ்டம். அதனால தான் அவங்க அப்படி வேலி போடுறாங்க. அது மானோட பாதுகாப்புக்கு இல்லை. அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி போட்டிருக்க வேலியும் நம்ம பாதுகாப்புக்கு இல்லை. அவங்க வேலைகள் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சாதிச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான். எங்கே இந்த வேலியை தாண்டி நம்ம போய் நம்ம சுதந்திரமாக இருந்துட்டா அவங்களால நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேலிகள் நம்ம பாதுகாப்புக்கானது இல்லை. இதை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளோட உலகமே இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க.